இன்றைய வேதப்பாட நிகழ்ச்சியில் தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இது வரைக்கும் 3 வேதப்பாட நிகழ்ச்சிகளை கேட்டு இருப்போம். ஒன்று, கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவர் கேப்ரியல் தூதன். இரண்டாவதாக 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள். மூன்றாவதாக பெத்லகேம் ஊரை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 4வதாக கிறிஸ்துவின் பிறப்போடு பிசாசுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்கிறார், புசிக்கக்கூடாது என்று விலக்கிருந்த கனியை புசித்தாயா என்று கேட்டபோது அதுக்கு ஆதாம் சொல்லுகிறார், நீர் கொடுத்த ஸ்திரியானவள் எனக்கு கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். ஆதாம், ஆமா ஆண்டவரே, நான் சாப்பிட்டேன், நான் மன்னிச்சிடுங்கப்பான்னா நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் மன்னித்து இருப்பார். ஒரு ஆதாம நீர் கொடுத்த மனைவி, அதாவது ஸ்திரியை எனக்கு கொடுத்தா என்று பிதாவையே நபனை கொடுத்த தேவனையே நபனை குற்றப்படுத்துகிறார். ஏவாள மரத்தில் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பத்தை படைச்சது யாருன்னா கர்த்தர். 2 ஆதாமாக இருக்கட்டும் ஏவாளாக இருக்கட்டும், யாரை குற்றப்படுத்துகிறாங்கன்னா தன் பாவங்களை ஒப்புக்கொள்ளாமல் தேவனை குற்றப்படுத்த நிமித்தமாக கர்த்தர் அவங்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றும் போது முத ஒரு தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீர்க்க தரிசனமே தேவனாகிய கர்த்தர் தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று தீர்க்க தரிசனமே சொல்லுகிறார். ஸ்திரீயின் வித்து என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது, உன் வித்து என்பது பிசாசு குறிக்கிறது. 2த்திற்கும் பகை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தில் 3 காரியம் அடங்கியிருக்கிறது. 1, கிறிஸ்துவின் பிறப்பு. 2வது கிறிஸ்துவின் இறப்பு. 3வது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆக கிறிஸ்து பிறக்கக்கூடாது என்றும், பிற்பாடு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகக்கூடாது என்றும், 3வது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழக்கூடாது என்றும், பிசாசுடைய சம்பந்தங்கள் என்னவா இருக்கிறது, செயல்பாடுகள் என்னவா இருக்கிறது என்று இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கூர்ந்து கவனிங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். முதலாவது காரியம், கிறிஸ்துவின் பிறப்பு நபன்னா அவன் தடுத்தான். தேவ பிள்ளைகளே, ஆபேல் நிமித்தமாக கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்கின்ற தேவ திட்டத்தை பிசாசு எப்படி சீர்குலைத்தான் என்று சொன்னால், காயினை ஏவி ஆபேலை கொலை செய்தவனாக காணப்பட்டான். 2வதாக ஜலப்பிரயாணத்தினால தேவன் உலகத்தை அழிச்சிடுவார் என்பதற்காக ஜனங்களுக்குள்ள பாவமும் சாபமும் அக்கிரமான செயல்களை பிசாசு அனுப்பினாலும் கூட ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவாவுடைய கண்களில் கிருபை கிடைத்து நோவா குடும்பம் தப்புவிக்கப்படுறதை பார்க்கிறோம். 3வதாக நோவாவுக்கு பிற்பாடு 10வது தலைமுறையாக இருக்கிற ஆபிரகாமை தெரிந்து கொண்டு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படும் என்று. அங்கே சந்ததி என்று சொல்லுகிறது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அது கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளே, இப்போ கிறிஸ்துடைய பிறப்பு யாரிடத்துக்கு வருகிறது என்றால் ஆபிரகாமுக்கு பிற்பாடு ஈசாக்கிடத்தில் வருது. ஈசாக்கிடத்துலேருந்து யாக்கோப்பிடத்தில் வருது. யாக்கோப்பை கொலை செய்ய முடியாது பிசாசு ஏசாவை ஏவுகிறான். அது மாத்திரமா, இது ஆதியாகமம் 27:41 வாசித்து பார்த்தா சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 20 வருஷத்துக்கு பிற்பாடும் ஏசா யாக்கோபை கொலை செய்யும்படியா ஆதியாகமம் 33:4 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 5வதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு யாக்கோப்பிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகுதுன்னா யோசப்பிடத்தில் போகிறது. யோசப்பு பாவம் செய்வாரானா கர்த்தர் அவரை அடிச்சிடுவார்.
வருகிற நாட்களில் 7 வருஷம் பஞ்சம் இருக்குது. அந்த பஞ்சத்தில் யூதா கோத்திரம் மரித்திடும். யூதா கோத்திரத்தில் தான் கர்த்தர் பிறப்பார் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக யோசேப்பு பாவத்தில் காணப்படுவாரானா, யோசேப்பு கர்த்தர் அடிச்சிடுவார், உலகம் முழுவதும் பஞ்சத்தில் செத்துட்டாங்கன்னா யூதா கோத்திரம் செத்துறமானா கிறிஸ்து பிறக்க மாட்டார் என்று சொல்லி யோசேப்பை பாவத்தில் தள்ளுவதற்காக போத்திபாருடைய மனைவி மேலே பார்வோன் தேசத்தில் இருக்கிற எல்லா வேசித்தன ஆவிகளும் வந்தது. தேவ பிள்ளைகளே, யோசேப்பை காட்டிலும் போத்திபாருடைய மனைவி 27 வயசு அதிகம். பிள்ளையை போல பார்க்க வேண்டிய அவங்க ஒவ்வொரு நாளும் சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் யோசேப்பு தன்னோடு சாயனே, உன்னை எங்கள் புருஷ நிமித்தமாக பெரிய பதவியில் இருக்கிறாரு போத்திபார், உனக்கு என்னென்ன பதவிகளை ஏற்படுத்தி தருவோம், உன்னை கனப்படுத்தணும் என்றெல்லாம் பல ஆசை இச்சைக்குரிய வார்த்தைகளை, பதவிக்குரிய வார்த்தைகளெல்லாம் யோசேப்புக்கு சொன்னாலும் கூட யோசேப்பு இணங்கவே இல்லைங்க. தேவ பிள்ளைகளே, அதனால தான் யோசேப்புடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்த உடனே யோசேப்பு அங்கிருந்து வெளியே வருகிறத பார்க்கிறோம். ஆக யோசேப்பிடத்தில் வந்ததானே, அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு இப்போ பார்வோன் தேசத்தில் இருக்கிற எல்லா வேசித்தன ஆவியும் போத்திபாருடைய மனைவி மேலே வந்து யோசேப்பை பாவத்தில் விழத்தள்ளும்படியாக பார்த்தான். இது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 9-13 வரைக்கும் வாசித்து பார்த்தா சொல்லப்பட்டு இருக்கிறது. 6வதாக தேவ பிள்ளைகளே, இப்போ யோசேப்பிடத்திலிருந்து மோசேவினிடத்திற்கு கிறிஸ்துவின் பிறப்பு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், மோசே நீ விலகு என்று சொன்ன உடனே மோசேக்கு தூர தரிசனம் இருந்தது. அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற இந்த கூட்டத்தில் கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி ஒரு தூர தரிசனம் இருந்ததுனால தான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனத்தை நீர் அழிப்பீரானா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். இதை தான் எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24-25 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பார்வோனின் குமாரத்தி மகன் எண்ணப்படுவதை வெறுத்து கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 7வதாக 1 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோசேவுக்கு பிற்பாடு தாவீதிடத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு போகிறது. தாவீதை கொலை செய்யும்படியா சாத்தான் யாரை ஏவுகிறான்னா சவுலை ஏவுகிறத பார்க்கிறோம். தாவீது இடத்திலிருந்து எஸ்தர் இடத்திற்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வருகிறது. தேவ பிள்ளைகளே, எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, ஆமோன் என்றவன் முழு தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்று அவன் அதை தீர்மானங்களை எழுதினாலும் கூட தேவ பிள்ளைகளே, எஸ்தருடைய உபவாசமும் அவங்களுடைய பிரயாசத்து நிமித்தமாக யூத ஜனங்க காக்கப்படுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படியெல்லாம் பிசாசு கிறிஸ்துவின் பிறப்பை தடுத்தாலும் கூட என் தேவனாகி கர்த்தரவனா கிறிஸ்து பிறக்கும்படியாய் செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகக்கூடாது. சிலுவைக்கு போவாரானா உலகத்தின் மீட்பு உண்டாகும், பிசாசுடைய தலை நசக்கப்படும். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், இயேசு கிறிஸ்து இப்போ சிலுவைக்கு போகக்கூடாது. ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13-15 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, ஏறது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகக்கூடாது என்பதற்காகவே ஜனங்களை ஏவி விட்டு மலையிலிருந்து அவரை தள்ளிவிடும்படியாக நினைக்கிறான். ஆண்டவராகிய தேவன் அந்த மலையிலிருந்து தள்ளும்போது காற்றோடு காற்றாய் கரைந்து மறைந்து போனார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தின் உட்பேரைகளை கொண்டு போய் நிறுத்தி தலைகீழ் குதிக்க வச்சு இயேசுவை கொலை செய்யும்படியா பிசாசு நினைத்தான். ஆண்டவர் அப்பாலை போ சாத்தானே என்று ஆண்டவர் அவரை கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து போனாலும் இவர் பாடுபட்டு மரித்தா, அதாவது மனுக்குலம் மீட்கப்படுமே, தனக்கு ஆபத்து இருக்கிறது என்று பிசாசானவன்
3 முறை காடியை கொடுக்குறான். 3வது காடி தேவ பிள்ளைகளை அது குடித்தா உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் மறுத்தணும், ஒரு சொரணையும் இருக்காது. ஆண்டவர் இந்த 3 காடி என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது குறிப்பு, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பிசாசு என்ன பண்ணா மறைக்கும்படியாக நினைச்சான். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே காவல் காக்கிற காவலாளிகளிடத்துல பணத்தை கொடுத்து பொய் சொல்லும்படியா ஏறது மூலியமாக ஏறது வேதப்பாரகம் பரிசெய்யும் மூலியமாக பிசாசு கிரியை செய்கிறத பார்க்கிறோம். அவர் சீஷருங்க களவா இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கொண்டு போயிட்டாங்கள் என்று சொல்லி பொய் சொல்ல சொன்னான், பொய் சாட்சியை ஏற்படுத்தினான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அநேக சிஷ்டாந்தங்கள் வாயிலாக தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை 40 நாள் அளவும் ஜனங்களுக்கு காண்பித்து எல்லார் கண்களுக்கு முன்பதாகவும் கிறிஸ்துவனா வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். தேவ பிள்ளைகளை உயிர்த்தெழுதலை அதை மறைக்கும்படியாக நினைத்தான். இயேசு கிறிஸ்து அநேக சிஷ்டாந்தங்கள் என்பது தான் மாம்சத்தோடு இருக்கிறார் என்பது, உயிர்த்தெழுந்தார் என்பதை பொரித்த மீனை நபராக சாப்பிட்றார். ஆண்டவர் உயிரோடு அதாவது ஊழியத்தின் நாட்களிலே அவர் மீன் அதிகமாக சாப்பிடுவார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பொரித்த மீனை சாப்பிட்றாரு, விலா எலும்புல கை போட்டு தோமாவை நம்ப முடியாது செய்கிறார். பல சிஷ்டாந்தங்கள் வாயிலாக கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தான். பிசாசால அவருடைய உயிர்த்தெழுதலை மறைக்கவே முடியல, எல்லாரும் பார்க்கும்படி என் தேவனாகி கர்த்தர் செய்தார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்போடு பிசாசுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 3 காரியம் அந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. 1 கிறிஸ்துவின் பிறப்பு, 2வது இயேசுவின் மரணம், சிலுவை மரணம், 3வது அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த 3ஐயும் அவன் தடுக்கும்படியாக பிசாசு எவ்வளோ போராடினாங்க, அவனால் முடியாமல் போயிடுச்சுங்க. ஆண்டவர் சிலுவையில் பிசாசின் தலையை நசக்கலை காயப்படுத்தி வைத்திருக்கிறார். வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு தான் அவன் தலையை நசுக்கி நிரந்தரமாய் கர்த்தர் பாதாளத்துக்கு அனுப்புவார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைங்க தொடர்ந்து கேளுங்க. கிறிஸ்து பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்களை வருகிற புதிய வருடம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் எல்லாம்.